வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பேக் பேக்கர் குமார் சேனல்ல இந்த அண்டார்டிகா சீரிஸ் எபிசோட் 2 இது. உலகின் கடினமான கடல் வழி ட்ரேக் பேசேஜ். இந்த ட்ரேக் பேசேஜை பற்றி போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாரு எபிசோட் 1ல். அந்த எபிசோடு யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ நல்லா புரியும். இந்த பேசேஜ் வந்து ரொம்ப சிக்கலானது, ஆபத்தானது, டைட்டிலில் போட்ட மாதிரியே உலகின் கடினமான கடல் வழி எல்லாமே அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஏன் ட்ரேக்குன்னு பேர் வந்துச்சு அப்படின்ற அந்த ஸ்டோரியை வந்து சொல்லியிருந்தார். இந்த வீடியோவில் சொல்லுவார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ பேக் பேக்கர் குமார் சேனல் இந்த அண்டார்டிகா சீரிஸில் எல்லா எபிசோட்ஸுமே ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமும் வர எல்லா வீடியோஸுமே அதில் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ முடிஞ்சா என்ஸ்கிரீன்லையும் வரும், பாருங்கள். ஓகே, நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். அண்டார்டிகாவுக்கு போயிட்டு இருக்கோம். டே 2 கேரளாவா நீங்க? ஓகே ஓகே. அது என் பாடிக்கெல்லாம் அந்த கேப்புக்குள்ளேயே போயிடுவேன் நான். அதான் இதுதான் வந்து என்டையர் அண்டார்டிக் கான்டினென்ட். It's been jabbering on for 2 days. Thank you. ட்ராக் இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும், அமைதியாகவும் இருக்கும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். எல்லாம் அப்படி லைட்டா வயசான தடுமாட்டு நடந்துருக்காரு. யாழ்ப்பாணம் தமிழர். யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா. கீரை எல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம ஊர் கீரை. ஐஸ்பர்க் ஸ்பாட்டிங் காம்படிஷன். எத்தனை ஐஸ்பர்க்னு கண்டுபிடிக்கணுமா, எங்க இருக்குன்னு. அது எப்படி எழுதுறது? அந்த இது எழுதணும், அதெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரோ போன வீடியோல வந்துச்சா? டவுட்டா இருக்கே. அந்த நார்த் ஈஸ்ட்னு ஒரு இது எழுதுவோமே, அது என்ன? லாங்கிட்யூட். என்ன ஆட்டம் ஆடுது ஷிப்பு, சம்திங் பேர் தெரியல. பயங்கர ரஃபா இருக்குங்க. சி சும்மாலாம் சொல்லலை, இன்ஃபேமஸ் ட்ராக் பேசேஜ் அப்படின்னு. சும்மா நேற்று நைட்டு ஆடினதுல ஏகப்பட்ட மேஜர் இருந்ததெல்லாம் கீழே விழுந்துருச்சு. கடல் எவ்வளோ கொந்தளிப்பா எவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு. வணக்கம் நகுமார். ஆக்சுவலா இதெல்லாம் அலைகள் கிடையாது, என்ன அந்த கடலோட சீற்றம் கொந்தளிப்பு. அண்டார்டிகா சீரிஸ்ல இருக்காங்க. அண்டார்டிகாவுக்கு போயிட்டு இருக்கோம். டே 2. நம்ம அலைகள்லாம் அந்த ஓரத்துல தான் வரும். ட்ராக் பேசேஜ் அப்படிங்கிற அந்த பாடி ஆஃப் வாட்டர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டே 2 டே 3 2 நாளுமே வந்து ட்ராக் பேசேஜில் தான் வந்து கடக்க போகிறோம். கடந்து தான் அண்டார்டிகாவே போக முடியும். ஆனால் நேற்று நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ராக் பேசேஜில் வர்றதுக்கு. மேஜையில் இருந்த எல்லா ஒரு சவுத் அமெரிக்கால இருந்து வராரு, அதனால இந்த பேசேஜ்ல வராரு. ஒரு என்ன சொல்றது, மொத்தம் 4 இடம் இருக்காமா ஷிப் வித் அவ்வளோ மாடர்ன் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். ஆனால் பயங்கர ரஃபா இருக்கு. சி இப்போ பரவாயில்ல, நைட்டு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரஃபா இருந்தது. இப்போ பாருங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாமே, எடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். டுவர்ட்ஸ் அண்டார்டிகா பெனின்சுலா நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுவும் அண்டார்டிகா உள்ள போக மாட்டாங்க, அந்த பார்டர் வரைக்கும் போன வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். இது எதனாலப்பா இதுக்கு ட்ராக் பேசேஜ் பேர் வந்துச்சு? அந்த ஸ்டோரி கண்டிப்பா ட்ராக் ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும் ஒரு சயின்டிஸ்ட். கரெக்ட் தான் நீங்க நினைக்கிறது. அதை பார்த்துருவோம். அதான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், சயின்டிஸ்டா தான் இருப்பாருன்னு. இப்படி சான்ஸாஜே நடந்துட்டு இருக்காங்க, அப்படிதான் போகுது சீரியஸா. இங்கே எப்படின்னா ஷிப்பில் வந்து இந்த 2 நாள் வந்து மெயினாக ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, இல்லை ஷிப்பில் தானே போகிறோம். அதனால வந்து உங்களுக்கு 5 நாள் டிராவல் சொல்லியிருந்தாரு. போக 2 நாள், வர 2 நாள். அண்டார்டிகா மட்டும் 5 நாள். டாக்குமெண்ட்ரி போயிட்டு இருக்கு, பிபிடி. இந்த அண்டார்டிகாவில் இருக்க சீ பேர்ட்ஸ் பற்றி அதை நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ராக் பேசேஜ் இந்த மேப் வச்சு. லேட்டாக போகிறாரோ பாதியார் என்னாலேயே உட்கார முடியுது, பயங்கர போர் அடிக்குது, அதனால் வெளியில் வந்துட்டேன். உங்களுக்கு இந்த மேப்பை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது ட்ராக் பேசேஜை பற்றி. பட் இங்கே உள்ள சவுண்டாக பேசிகிட்டு இருக்காங்க, இது முடியட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் என்ன அப்படின்னு. அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்தேங்க, பார்த்தா நம்ம இந்தியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. கேரளாவா நீங்க? ஓகே ஓகே. திருச்சூரா? சூப்பர். இங்கே உஷுயா வந்துட்டு இங்கேருந்து ஒர்க் பண்ணுறீங்களா இதில்? ஓ, ஷிப்பில் க்ரூ நீங்கள் டெக்னீஷியன். ஓகே ஓகே. ചിലിയിൽ വന്നിട്ട് സാന്റിയാഗോ പുണ്ട അറേന ചിലിയിൽ അവിടെ ജോയിൻ ചെയ്തത്. പുണ്ട അറേന അങ്ങനെ ജോയിൻ பண்ணிருக்கீங்களா? ஓகே 4 മാസമായി. ஓகே, ഒരു 2-3 മാസം കൂടി. 2 മാസം ഇങ്ങ, அதுக்கப்புறம் இந்தியா போய்டுவீங்க. വെക്കേഷൻ ഓക്കെ ഓക്കെ. കഴിയാറായി ഇവിടുത്തെ എന്താ പറയാ സീസൺ കഴിയാറായി. ലാസ്റ്റ് ക്രൂയിസ് ഒരു ക്രൂയിസ് കൂടി ഉള്ളൂ 21 ഡേയ്സിന്റെ.
ஓகே சவுத் ஜார்ஜியா. ஓ ஆமா, சவுத் ஒசிட்டியா ஜார்ஜியா 21 days cruise. அது போயிருந்தீங்களா? அது കഴിഞ്ഞാ எப்படி இப்படி இங்க வர்க்கு வந்தீங்க? நீங்க வண்டியில ஆல்ரெடி இந்த இதுல வர்க் பண்ணிருக்கீங்க ஷிப்ல? ஷிப்ல வர்க். எங்க? இந்த കൂടുതലും மிடில் ஈஸ்ட் ஆയിരുന്നു. ஓ மிடில் ஈஸ்ட் ஷிப்ஸ்ல. ஓகே ஓகே. இந்த மலையாளம் தமிழும் பாருங்களேன், அப்ளை ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. சிவி அயச்சிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல தான் பேசுறாங்க, ஆனா புரிஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க பயங்கர லக்கி. இதெல்லாம் மக்கள் எவ்வளவு லாக்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஒர்க்கே வந்து இந்த ஷிப்ல, அதுவும் அண்டார்டிகா ஷிப்ல முடிஞ்சது பயங்கரமா லக்கி. நீங்க ஃபேமிலி இருக்காங்களா? நாட்டில் தானே. ஓ கேரளால இருக்காங்க. ஓகே ஓகே. உங்க நேம்? வினோத். வினோத், தேங்க்யூ. ஐம் குமார். நான் யூடியூபர், தமிழ்நாடு தான். கோயம்புத்தூர் பக்கத்துல ஈரோடு. ஈரோடு. இல்ல கோயம்புத்தூர் பார்டர் இருக்குதானே கேரளாக்கு. ஓகே சரி. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. சத்தியமா இங்க வந்து ஒரு இந்தியரை, அதுவும் நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஒரு கேரளேட்ட பாப்பன்னு அவருக்கு செம்ம சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஷிப்ல அப்பப்போ போய் பேசிக்குவாரு நினைக்கிறேன். சந்தர்ப்பமையும் பேசுவோம் நிறைய அதை பத்தி. இனிமே வர எபிசோட்ஸ்லயும் பார்க்கலாம். அதான் அவர்கிட்ட சொன்னேன், எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து எல்லாம் வந்து டிராவல் வந்துட்டு இருக்காங்க, நீங்க அழகா வந்து ஒர்க் வந்துட்டு அண்டார்டிகாவை பாக்குறீங்க அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுவும் கரெக்ட் தானே? அவர் மட்டும் கிடையாது, இந்த குரூல உள்ள எல்லாம் தானே அதுக்கு தானே வேலை பார்க்குறாங்க. அதனால போயிட்டு போயிட்டு வந்துக்குவாங்க எல்லாருமே. என்ன அவர் இந்தியர்ன்றதுனால அந்த ஒரு அந்த அதிர்ச்சியிலே பேசி தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? கீழே போயிட்டு மேலே வருது பாருங்க. ஆக்சுவலா போன வீடியோலயே இந்த கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க? என் பாடிக்கெல்லாம் அந்த கேப்புக்குள்ளேயே போயிடும். நான் அவ்வளோ சன்னமா இருக்கிறேன். கேப் எவ்வளோ இருக்கு, எல்லாம் இருக்குமா பிடிச்சிக்கோணும். சாமி, என்னதான் வெயில் அடிச்சாலும் நல்லா குளிருதுங்க. அப்படியே நேரா போனா நாளான்னைக்கு காலையில அண்டார்டிகன் பெனின்சுலா ஐஸ்பர்க்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது என்னடா வெறும் கடலையை காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் மட்டும் என்ன பண்றது? ஸ்மெல் எந்த மாதிரியான ஸ்மெல் அடிக்கும்? உப்பு ஸ்மெல் மாதிரி. அதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லாம இருக்க முடியுமா? இருக்கு, அந்த மேப்பை காட்டி ட்ராக் பேசேஜை எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்பதான் உங்களுக்கு இதை பத்தின அருமை புரியும். அருமையா? ஆமா, செம்ம காத்தடிக்குதுப்பா சாமி, தாங்க முடியல. போன வீடியோலயே இவரோட ஸ்லாங் வச்சு கோயம்புத்தூர்னு கேட்டிருந்தேன். இருக்காருங்க, இந்த வீடியோலயே அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இங்க வந்து நம்ம ஆளுக்குள்ள பாப்பா எதிர்பார்க்கல. அதுக்கு நான் பதில் கிடைச்சதா நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் கோயம்புத்தூர்காரன் தான் நான் நினைச்சு அந்த வீடியோமே ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஹலோ, பேக்பேக்கர் குமார். பேக்பேக்கர் ஸ்பேஸ் குமார். குமார் KUMAR. ஓகே ஓகே, பார்க்கலாம் மறுபடியும் கண்டிப்பா. பை பை பை. கிளாஸை கட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க பிரசன்டேஷன் முடிஞ்சது. நம்ம போய் ட்ராக் பேசேஜ் அந்த மேப் வச்சு பார்த்தோம். மக்கள் பாத்தீங்களா அப்படியே லைட்டா அப்படியே மூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்டடியா நிக்க முடியல. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது எல்லாம் வந்துட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா? அண்டார்டிகா மேப்பை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால இப்படி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதாங்க வந்து சவுத் அமெரிக்காவோட டிப்பு, கேப் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து அண்டார்டிக் பெனின்சுலா, அதான் இதுதான் வந்து என்டையர் அண்டார்டிக் கான்டினென்ட்டு. என்டையர் அண்டார்டிக் கான்டினென்ட் வந்து 5 ரீஜனாக பிரிக்கப்படுதுங்க. முக்கியமாக ஒன்று இந்த அண்டார்டிக் பெனின்சுலா பாருங்க, 3 பக்கமும் கடல், இந்த பக்கம் நிலம். ஸோ அதனால இது வந்து பெனின்சுலா. லைட்டா ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்குல்ல, அதுமே லேண்ட் தானோ, தண்ணிக்கல்ல அடியில உள்ள லேண்ட். அண்டார்டிகா இது வந்து ஈஸ்டர்ன் அண்டார்டிகா, நடுவில் இருக்கிறது சவுத் போல். இங்கே முக்கியமாக இந்த ரோஸ் ஐலாண்டு. ஸோ மொத்த அண்டார்டிக் ரீஜியனுமே, அண்டார்டிக் கான்டினென்ட்டுமே 5 ரீஜனாக பிரிக்கப்படுது. வெஸ்ட் அண்டார்டிகா, ஈஸ்ட் அண்டார்டிகா, சதர்ன் போல், ரோஸ் ஐலாண்டு, அண்டார்டிக் பெனின்சுலா. நம்ம போகிறது இந்த அண்டார்டிக் பெனின்சுலா தான். இங்கே சதர்ன் அமெரிக்கா டிப்ல இருந்து, உஷ்வியால இருந்து, அதாவது சதர்ன் அமெரிக்காவோட முனை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து கேப் ஹார்ன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் இந்த அண்டார்டிக் பெனின்சுலாக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருங்க. இதுதான் நம்ம இப்ப கடந்துட்டு இருக்கோம். 2வது நாள் இந்த இடத்துல இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்க கடல் தான் வந்து ட்ராக் பேசேஜ்னு சொல்றாங்க. ஸோ ஏன் ட்ராக் பேசேஜ் அப்படின்னா 1578ல இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரர் ட்ராக்
அவர் வந்து இந்த இடத்த கடக்கல, அவரோட ஷிப் இருக்கு பாத்தீங்களா, கப்பல் வந்து இந்த இடத்துல வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சவுத் ஆஃப் அமெரிக்காவுக்கு கீழே ஒரு ஓப்பன் வாட்டர் இருக்கு, இது வழியா போகலாம் அப்படின்னு அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பேசேஜ் பேர், இந்த வழித்தடம் பேரு டிராக் பேசேஜ், டிராக் வழித்தடம் அப்படின்னு பேரே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் முதலையா இந்த கம்ப்ளீட் இந்த வாயேஜை வந்து டச் எக்ஸ்ப்ளோரர் ஒருத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, 1620 ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த டிராக் பேசேஜில் வந்து ஷிப் போனாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, ஆஹா இவ்வளவு நாள் வந்து போகவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் இதுக்கு கீழே வந்து ஒரு வழித்தடமே இருக்குது, இதுக்கு கீழே வந்து தாராளமாக இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு. ஸோ முக்கியமாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சவுத் அமெரிக்காவுக்கு முனையில் இந்த பக்கம் இருக்கிறது பசிபிக் ஓஷனு, இந்த பக்கம் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன். ஸோ கரெக்டாக பசிபிக் ஓஷனும் அட்லாண்டிக் ஓஷனும் கரெக்டாக ஜாயின் ஆகிற இடம் தான் இந்த டிராக் பேசேஜ். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு லென்த் வருது. பேசஞ்சராக நம்ம வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் இல்லாமல் அண்டார்டிகா பார்க்கக்கூடியது மொத்தம் 4 இடத்துல இருந்து தான். அது வந்து 2 இடம் வந்து சவுத் அமெரிக்கா எட்ஜில் இருக்க, ஒன்று உஷ்வையா அர்ஜென்டினன் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, இன்னொன்று சிலியில் இருக்க புண்டா அரேனாஸ். ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்க அண்டார்டிகன் பெனின்சுலா பார்க்கலாம். இன்னொன்று அப்படியே பாருங்கள், சுற்றி வந்து இந்தியன் ஓஷன், இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, அந்த சதர்ன் மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, அங்கேருந்து வரலாம். பட் மோஸ்ட்லி அங்கேருந்து கமர்ஷியல் ஷிப்ஸ் வர்றதில்ல. இல்லை அது தவிர என்னென்னா அப்படியே சுற்றி வரீங்கன்னா இது பாருங்கள், ஆஸ்திரேலியன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இருக்குது. உலகம் ஓரண்டைங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்தும் ஹொபார்ட்லேருந்தும் நியூசிலாண்ட்லேருந்தும் க்ரூஸ் ஷிப்ஸ் வந்து இந்த ஏரியா ஆஃப் அண்டார்டிகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒன்று அர்ஜென்டினா சிலியிலேருந்து அண்டார்டிக் பெனின்சுலா இந்த ஏரியா, ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லேருந்து இந்த ஏரியா. அவர் வரதான் ஷார்ட்கட். ஸோ இதான் ஆஸ்திரேலியா, இந்த நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவில் இந்த ரோஸ் ஐலாண்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த இடமெல்லாம். ஸோ இந்த 4 இடத்துல இருந்து தான் உலகத்துலேருந்து நம்ம வந்து அண்டார்டிகாவை க்ரூஸ் மூலிமா சுற்றி பார்க்க முடியும். மற்றபடி இன்டீரியர் இங்கே எல்லாமே நிறைய ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிஸ் அவங்களோட ரிசர்ச்சை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட்லாம் வச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். Day 2 அப்படியே Day 3 பயணம் பண்ணி Day 4 காலையில் அண்டார்டிகா ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே 4 நாள் இந்த அண்டார்டிகன் பெனின்சுலாவை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருவோம். இதுதான் பிளான். வெளியில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மேப் போதும். சவுத் அமெரிக்காவுக்கு இந்த பக்கம் இருக்கிற பசிபிக் ஓஷனும் அந்த பக்கம் இருக்கிற அட்லாண்டிக் ஓஷனும் கரெக்டாக 2 கன்வர்ஜ் ஆகிற இடம் தாங்க இந்த டிராக் பேசேஜ். 2 மிகப்பெரிய ஓஷன்ஸ் கன்வர்ஜ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த விண்ட்ஸு, அந்த வேவ்ஸு, அந்த கரண்ட் எல்லாமே கன்வர்ஜ் ஆகுது. அதனால தான் இந்த டிராக் பேசேஜ் வந்து பயங்கர ஆக்ரோஷமான ஒரு பகுதியாகவும் ரொம்ப டைனமிக்கான சீதோஷ நிலையும் இந்த வேவ்ஸும் எல்லாமே ரொம்ப டைனமிக்கான நேச்சர். அதாவது எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். அன்பிரடிக்டபிள் ஆன ஒரு நேச்சர். ஏதோ ஒரு 2 ஓஷன் வந்துட்டு ஜாயின் ஆற இடத்துல நம்ம ஆன்லைன்ல ஓஷன்ஸ் வந்து வேற வேற கலர்ல இருக்கும் பாருங்க. ஒன்னு இப்படி வருது, ஒன்னு அப்படி வருது. 2 இதுவும் கன்வர்ஜ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு இந்த சீ. ஆக்சுவலா அது வந்து மிக்ஸ் ஆகாது, 2 வாட்டருமே தனித்தனியா தெரியும். கலர் தனித்தனியா இருக்கும், மிக்ஸ் ஆகாது. ஹலோ ஓடு மாதிரி இருச்ச மாதிரி. ஹலோ தேங்க்யூ. இவர் வந்து அன்னையிலிருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லை 1578 கண்டுபிடிச்சார் ட்ரேக்கு, அதனால டிராக் பேர் வந்துச்சு, டிராக் பேசேஜ்னு. 1620 ஒரு கம்ப்ளீட் வாயேஜே எடுத்தாங்க அந்த டிராக் பேசேஜில். அதுக்கப்புறம் மெயினாக 19th century ஃபுல்லாக 20th century ஆரம்ப காலம் வரைக்கும் இந்த டிராக் பேசேஜ் தான் வந்து முக்கியமான இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்டாக யூஸ் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் கரெக்டாக அந்த பனாமாவில் வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்குது. அது வந்து கனெக்ட் ஆகும் சவுத் அமெரிக்காவோட கொலம்பியாவில். சரியா? பனாமா டு கொலம்பியா நல்லா பார்த்தீங்கன்னா கேப் கிடையாது, கம்ப்ளீட்டாக லேண்டு கனெக்ட் ஆகும். அதனால் ஷிப் அதில் போக முடியாது. அதனால் கீழே வரைக்கும் வந்து உங்களுக்கு அண்டார்டிக் அதாவது அர்ஜென்டினா கீழே இந்த டிராக் பேசேஜ் வழியாக தான் நீங்கள் அந்த பக்கம் போக முடியும். பசிபிக் ஓஷன்லேருந்து அட்லாண்டிக்லேருந்து பசிபிக்கோ. அன்டில் 1914 எப்போ வேர்ல்டு ஃபேமஸ் பனாமா கெனால் கட்டினாங்க. அந்த இடையில பனாமையையும் அந்த கொலம்பியாவையும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கெனால் கட்டினாங்க. ஸோ ஷிப்ஸை ஈஸியாக அது வழியாக போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அது கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிராக் பேசேஜ் தான் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூட்டா யூஸ் பண்ணாங்க. என்ன சொல்றாங்க, நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து கேப்பே கிடையாதாமா. இவ்வளவு ரஃப்பான சீல. அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இட்டியோண்டு லேண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதனால எந்த ஷிப்புமே போக முடியாது. அதுக்கப்புறம் தான் கட்டியிருக்காங்க ஷிப்பு போறதுக்கு.
அதுக்கப்புறம் மாடர்ன் டெக்னாலஜிஸ், நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வந்தங்காட்டி இப்போ எவ்வளவு ரஃபா சீயா இருந்தாலும் நம்மளால் ஜாலியா வந்து இந்த அண்டார்டிக் எக்ஸ்பெடிஷன் பண்ண முடியறதுக்கு காரணம் டெக்னாலஜி தான். பட் எல்லாத்துக்கும் முதல் நன்றி சொல்லணும்னா அது மிஸ்டர் ட்ரேக்குக்கு தான். அதனால தான் இந்த வழித்தடத்துக்கு பேர் ட்ராக் வழித்தடம். இங்கே வந்து நிறைய உங்களுக்கு போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா சீ பேர்ட்ஸ், இந்த ஆல்பட்ராஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோகிராஃபிக் இதெல்லாம் படிச்சிருந்துருக்கலாம் நீங்கள். அந்த ஆல்பட்ராஸ் பறவைகள், அப்புறம் வந்து ஹம்பேக் வேல்ஸு, அப்புறம் வந்து முக்கியமாக பென்குயின்ஸு இதெல்லாமே பார்க்கலாம். அண்டார்டிகாவில் கண்டிப்பாக பார்ப்போம். இது போகிற வழியிலையும் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ராக் வழித்தடத்தில் உங்களுக்கு அந்த கடல் கடியில் பிளாங்க்டான்ஸ் வளருதுங்க. அந்த கடல் தாவரம் அது வந்து முக்கியமான உணவு இந்த பறவை, இந்த வேல்ஸ், இது எல்லாத்துக்குமே. அந்த உணவு சாப்பிட்றதுக்காக இங்கே ட்ராக் பேசேஜில் இந்த பறவைகளும் இந்த விலங்கினங்களும் பென்குயின்ஸும் இதெல்லாமே வருது. சீல்ஸு, பென்குயின்ஸு, ஆல்பட்ராஸு, வேல்ஸ் இந்த 4 தான் மெயின். அண்டார்டிகாலையும் சரி இங்கே ட்ராக் பேசேஜ்லையும் வாழ்கிற மிருகங்கள், விலங்கினங்கள் மற்றும் பறவையினங்கள். அடுத்தது லெவலுக்கு போவோமா? பாருங்க, தெரியுதா ஒரு இதோட இது எந்த அளவுக்கு ரஃபா இருக்கு பாருங்க. சி ஆகாது கன்ஃபார்மா, பட் ஸ்டில் நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு. 2 விஷயங்க. ஒன்று, இந்த ட்ராக் பேசேஜ் வந்து 2ஆ சொல்கிறாங்க, ட்ராக் லேக் ஆர் ட்ராக் ஷேக். சில சமயம் ரொம்ப அமைதியாக அப்படியே குளம் மாதிரி அமைதியாக காட்சியளிக்கிற இந்த ட்ராக் பேசேஜ் ட்ராக் லேக்குன்னு சொல்லலாம். அந்த டைமில் சில சமயம் படு ஆக்ரோஷமாக நேற்று நைட்டு மாதிரி ஓவராக ஆடி மேஜையிலிருந்து எல்லாம் கீழே விழுந்து நாங்களே நடுங்கி, அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கூட அப்படியே எல்லாம் மூவிங்லேயே இருந்து பார்த்தீங்களா. இது வந்து ட்ராக் ஷேக்குன்னு சொல்லலாம். ட்ராக் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், அமைதியாகவும் இருக்கும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லை, லைட்டாக ஆக்ரோஷமாக இருக்கு. நைட் டைம்ல இவ்வளோ ரஃப்பான சீனையும் அந்த 19th சென்ச்சுரி, அதாவது 1801 to 1800 அந்த முக்கியமான 100 வருஷம் வந்து வணிகம் வந்து இந்த ரூட் வழியாக கப்பலில், அதுவும் சாதாரண உடன் கப்பலில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ எந்த லெவலில் கஷ்டப்பட்டு இது பயணம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வணிகத்தை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி ஷிப்பெல்லாம் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவ்வளோ கன்வீனியண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் லைட்டாக உங்களுக்கு ஷேக் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வந்து உயிர் போகிற ஆபத்தெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் உயிர் போகிற ஆபத்தில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ குளிர் தண்ணீர்லாம் உங்களுக்கு வந்து இதே பண்ண முடியாது, தாக்கே பிடிக்க முடியாது. என்னதான் லைஃப் ஜாக்கெட்டு நீச்சல் தெரிஞ்சாலும் உள்ளே விழுந்தா முடிஞ்சு போச்சு. அண்டார்டிகா வந்து ஏதோ சின்னதாக இடம் கிடையாதுங்க, மிகப்பெரிய காண்டினென்ட், 5th largest காண்டினென்ட்டு. அண்டார்டிகாவை எப்போ கண்டுபிடிச்சாங்க அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அண்டார்டிகா நாளானிக்கு போவோம்ல, இல்லை நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி நடக்காது பாருங்க. எல்லாம் அப்படி லைட்டா வயசா தடுமாட்டி நடந்துருக்காரு. குடிச்சுக்கலாம், நம்ம அப்புறம் காஃபி குடிப்போம். இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த க்ரூஸ்ல அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்சுக்கு அப்புறம். அவ்வளோதாங்க, ட்ராக் பேசேஜ் ஓரளவுக்கு இது குறைஞ்சிருச்சு, ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இல்லை கடல், பட் ஆனால் அந்தளவுக்கு ஆக்ரோஷம் இல்லை, காலையில் இருந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. மணி இப்போ 6 ஆச்சு, அப்படி வெளியே போகலாம். காலையிலே இருந்ததே கம்மின்னு தான் சொன்னார், நைட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்ததாக சொன்னார். சரியான தூக்கங்க, மதியம் சாப்பிட்டுட்டு படுத்தது தான் ஒரு 4 மணி நேரம் செம்மையாக தூங்கியாச்சு. மணி 6 ஆகி போச்சு. ஒரு காஃபியை குடிச்சிட்டு இந்த ஷிப்பை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் முடிக்கிறதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். பாருங்க, என்னென்னா காஃபிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காஃபி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலர் காஃபி இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பேக்கேஜ் இன்க்ளூட் ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பெஷல் காஃபிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐரிஷ் காஃபி அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த ஹாட் சாக்லேட்டு எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கணும். அது நம்ம கிரெடிட் கார்டை வந்து நம்பர்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம்னா அதில் டோட்டலாக பில் பண்ணிகிட்டே வருவாங்க. டோட்டலாக ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது பில் பே பண்ணணும். என்ன விஷயம்னா, நம்மளோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் முந்தின எபிசோட் பார்த்துருந்தீங்க தெரியும், நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க. டோட்டலாக அந்த 10வது நாள் முடியும் போது அந்த கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் வந்து நில் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை திரும்ப கொடுப்போம் வெளியில் போகும்போது. ஓகே, அப்படியே வந்து ஜாலியாக கடலை பார்த்துட்டே வந்து காஃபி குடிப்போம்.
இந்த கடலை பார்த்துட்டு காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். ஆக்சுவலாக எனக்கு டீ தான் பிடிக்கும் காஃபியோட. பட் ஆனால் இங்கே டீ வந்து அந்த அளவுக்கு குடிச்சு பார்த்தேன், நல்லா இல்லை. காஃபி தான் ஓகேவா இருக்கு. காஃபி குடிச்சாச்சு. அப்படியே இந்த கப்பலை சுற்றி பார்ப்போம். அந்த ஷிப்போட ஒரு ஃபோட்டோ ஒன்று இடத்துல போட்டிருந்தாங்க, கம்ப்ளீட் அதனோட டீட்டெயில்ஸு, எவ்வளோ டெக்ஸ் இருக்குது. மொத்தம் 9 டெக்ஸ் இருக்குது. எந்தெந்த டெக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து ஒரு இடத்துல நான் பார்த்தேன். இருங்க நம்ம செக் பண்ணோம். ஹலோ, தேங்க்யூ, நைஸ் யூ, தேங்க்யூ. இது கேப்டன்ஸ்க்கு எல்லாருமே இருக்காங்க. கேப்டன் ஸ்பீச் போயிட்டு இருக்கு, முடிச்சுட்டு போகிறேன். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். எல்லா டீமை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஷிப் டெக்ஸை பற்றி ஒரு இடத்துல there is a picture of the entire ship with the deck information, right? Somewhere I've seen. Just want to. Sorry, is that you? Like where you are? No, just the entire ship, because I just want to inform our show viewers of what are the decks available, and just want to explore the entire there's ship. some kind of everywhere. There's one right here. Okay, got it. Yeah, this is And this there's is one next to the stairs on every level, so if you get lost, which everyone stairs does, கிட்ட should be able ஒரு to find டெக்ல it. Thank you, thanks Yeah, a of lot. course. ஒவ்வொரு டெக்ல என்னென்ன இருக்குன்னு இந்த இடத்துல தான் பார்த்தேன், மறந்துட்டேன். ஸோ இதுதாங்க நம்மளோட என்டையர் ஷிப். நான் சொன்ன மாதிரி 9 டெக்ஸ் இருக்குங்க, 9 அடுக்குகள் இருக்கு. நம்ம ரூம் கொடுத்துருக்கிறது வந்து 7th டெக். ஆக்சுவலி ரூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிறது ட்வின்னா 2 பெட். அமெரிக்கன் ஃப்ரெண்ட் கூட தான். இது தவிர வந்து சிங்கிள் ரூம்ஸ் இருக்கு. இது தவிர ஃபுல் விண்டோ உள்ள ரூம்ஸ் இருக்கு. இது தவிர பிரைவேட் சூட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 வெரைட்டியான ரூம்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஷிப்போட அந்த டெக்கு. இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் நாட்டிலஸ் லாட்ஜ். இது வந்து பட்ஜெட் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ட்வின் ரூம் எல்லா விதமான கெட் டுகெதர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், பிபிடி எல்லாமே நடக்கிற விஷயம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த 6th ஃப்ளோர்லேயே அந்த இடத்துல போலரைஸ் ரெஸ்டாரண்ட். டெக் நம்பர் 7, டெக் நம்பர் 4, 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம்ஸு. டெக் நம்பர் 3 அதுக்கு கீழே எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இன்ஜின் ரூம்ஸு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டெக் நம்பர் 8ல் சும்மா கொஞ்சம் ரூம்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாலாம் இருக்குது பாருங்கள், இந்த ஜிம்மு நம்ம சொன்ன மாதிரி ஸ்பா அதெல்லாம் இருக்குது. சானா மேலே, கப்பலுக்கு மேலே சவுனாங்கிறது அந்த ஸ்டீம் ரூம் பார்த்துருக்கீங்களா? இந்த கேரளாலாம் மசாஜ் பண்ணிட்டு இந்த ஸ்டீம் ரூம்குள்ளே விடுவாங்க. அந்த இது ஆவியில் அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா இதாக இருக்கும். அதுதான் சானா, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் சண்டேக்கு சும்மா அப்படியே ஜாலியாக இதுலயே எல்லா டெக்க பத்தியும் போட்டுருவாங்க. நான் ஒவ்வொரு டெக்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க நினைச்சேன். இதுல வந்து இந்த மெரிடியன் ஒரு இருக்கு. அது எனக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதுதான் விஷயம். டெக் 4ல கேபின்ஸ் தவிர இந்த மட் ரூம்னு இருக்குங்க. நம்மளோட அந்த விண்ட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் அந்த ஷூவும், அந்த ஷூங்க பாருங்க, பூட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது நான் ஆல்ரெடி நம்ம வந்து புக்கிங் அப்பவே வந்து என்ன சைஸ்ன்னு வாங்கிட்டாங்க. இன்கேஸ் போய் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி போய் மாற்றிட்டேன். ஸோ நம்மளோட ஐட்டம் ஜாக்கெட் அப்படிதான் மாத்தலாம்னு போனாரு. மற்றபடி டெக் 3 சைஸ் பெருசா இல்லை. ஸோ இதுதான் பூல். இந்த இதில் தான் பூல் இருக்குங்க, ஸ்விம்மிங் பூல். ஸோ இதுதான் இந்த என்டையர் ஷிப்போட இது. கடல் தண்ணி அப்படியே உறிஞ்சு ஃபில்டர் பண்ணி மாத்துவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லை இன்ஜின் ரூம்ஸு இல்லை ஒர்க் பண்ணுற விஷயங்கள். 8 போய் இதெல்லாம் பார்ப்போமா? இந்த ஸ்பா, சானா அதெல்லாம் பார்க்கலாம். போகலாமா? காமிங்க ப்ரோ. அப்படி மேலே போகலாம். என்னன்னா இந்த இன்ஜினியரிங் ஒர்க் ரூம் இதெல்லாம் விட மாட்டாங்க நம்மள, அதுதான் பிரச்சனை. ஓ, சானா இப்படி மேலே போகிறதா? சானா தெரியலையே எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும்னு, செக் பண்ணி பார்ப்போம். ஓ, சானாங்கிறது அதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ரூமை திறக்கிறது கஷ்டமா இருக்கு, திறக்கிறது கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் பின்னாடி திறந்துட்டு அப்புறம் அடிக்க மாட்டிருக்கு, வரமாட்டேங்குது. ஸ்பீட்டாக உள்ளுக்குள்ள ஸ்டீம் வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். அவங்க அப்படியே வேர்த்து பூத்து சூப்பராக அந்த கெட்ட நீர்லாம் வெளியே வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சானா. அண்டார்டிகாவில் வந்து உங்களுக்கு சம்மரில் வந்து 24 மணி நேரம் இதுதாங்க, டே லைட் தான், இருட்டே கிடையாது. அதே மாதிரி விண்டரில் 24 மணி நேரம் இருட்டு தான். பார்த்தீங்களா காற்று எப்படி அடிக்குதுன்னு? அண்டார்டிகாவும் சரி, ஆர்டிக்கும் சரி, நார்த் போல், சவுத் போல், வடதுருவம், தென்துருவம் ரெண்டுமே வந்து லேண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஒன்னா 24 மணி நேரம் சன்லைட்டே இல்லை, 24 மணி நேரமும். அது எத்தனை நாளுக்கு? ஏன்னா போன வழியில நான் கேள்வி கேட்டிருப்பேன். சம்மரை கிராஸ் பண்ணிட்டோம். இதே டிசம்பர் ஜனவரி ஃபுல் 24 மணி நேரமும் பகல் தான். இப்போ கொஞ்சம் சம்மர் கொஞ்சம் தாண்டின உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மணி நேரம் இருட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 18 to 20 மணி நேரம் பகலாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா கயாக்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கணுங்க. அதுக்குன்னு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியணும் கூட அவசியம் இல்லை, ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு தனி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது.
இங்கே வந்து எல்லாத்துக்குமே என்னென்னா நம்ம வந்து இப்போ இந்த 2வது டே 3வது டே இன்னைக்கும் அடுத்த எபிசோட் நீங்கள் பார்க்க போகிறதும் இந்த கடல்லையே பயணம் பண்ணுறதுனால மக்களை வந்து எங்கேஜிங்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 3-4 ப்ரோக்ராமுங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒரு 20 நிமிஷம் டு 1/2 மணி நேரம் டிபிடி போட்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், அதாவது அண்டார்டிகா வந்து எப்படி வந்து இங்கே இருக்க விலங்கினங்களை வந்து எப்படி வந்து சஸ்டைனபிள் டூரிசம் பண்ணும், எப்படி வந்து கன்சர்வ் பண்ணுறது, வேல்ஸ் எல்லாம் இப்போ ஏகப்பட்டது அழிஞ்சிட்டே வருது, இதெல்லாம் எப்படி கன்சர்வ் பண்ணுறது, ஒரு டைமும் யூஸ் பண்ணணும், அதே சமயம் பிரைவேட் ஷிப் எடுத்துலாம் வர முடியாது தானே. தெரியுதா நம்ம வந்து சில தவறுகள்லாம் பண்ண மாட்டோம். இந்த விலங்கினங்கள் எல்லாம் என்றைக்குமே இருக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஈடுபட தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம அந்த சில முக்கியமான தவறுகளை பண்ணக்கூடாது, அதுகளை அழியறதுக்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீச்சிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ பாருங்க, இப்போ எல்லா டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது குக்கிங் டீம்லேருந்து, ஒர்க்கிங் டீம்லேருந்து, ஓவர் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் தனியாக எக்ஸ்பர்ட் டீம்லாம் இருக்காங்க. ஸோ அதுவும் கற்றுக் கொடுக்குறதுலாம் இருக்காங்க. $1000 எழுதும். ஸோ அந்த மாதிரி டீம், இந்த மாதிரி வெவ்வேறு வெரைட்டியான டீம்ஸ்லாம் சும்மா யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி. நம்ம இந்த புது காலேஜுக்கெல்லாம் போனோம்னா கூப்பிட்டு வந்து நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனு. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக வீடியோ எடுத்து காட்டல, சும்மா ஒரு லைட்டாக எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ண டென்ஷன் ஆயிருவீங்க. இவங்கள போர் அடிக்காம வச்சுக்கத்தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து நம்மள போர் அடிக்காம பாத்துக்கணும்ல, அதனால சீசனுங்க. சோ வேல்ஸ்லாம் இங்க தான் வந்து உங்களுக்கு அந்த நெஸ்டிக் சீசன் சொல்லுவாங்க. ஜம்ப் பண்ணி வரணுமா ஷிப்பை தாண்டி, நீங்க அண்டார்டிகா இங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணும். ஸோ இந்த மார்ச் வந்து அற்புதமான வேல் சீசன், ஏகப்பட்ட வேல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இதை வந்து வேல் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் மார்ச் மாதத்தோட இந்த அண்டார்டிகன் க்ரூஸ் ட்ரிப்ஸை பார்த்தீங்களா? ஆஹா, இன்னும் இந்த பக்கம் போக முடியாத இருக்கே. ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குங்க, ஸ்விம்மிங் பூலு, சுடு தண்ணி ஆட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கும், நம்ம கீழே போய் போகலாம். ஓகே, பூலுங்க, பூல் வால். இந்த வழி தானே மேலே இருந்து பார்த்தாரு. என்னப்பா தண்ணி வேணா சுட சுட வருது. இந்த அடிக்கிற குளிரில் தண்ணியில் போனால் இதமாக சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா சூடாக இருக்குங்க, கொதிக்கிற அளவுக்கு இல்லை, இப்படி நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக. கீழே தான் ஸ்விம்மிங் பூலு, ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இது வந்து குட்டி பூல். இங்கே பாருங்க, சான்ஸே இல்லைங்க. அப்படி பேசிட்டு இப்படி திரும்புறேன், ஒருத்தர் வந்து ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணே, அவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழ். ஆமா, ஸ்ரீலங்கன் தமிழ். ஓகே, தமிழ் பேசுவீங்களா? ஓகே, oh your parents are from Sri Lanka. Okay, which part of Sri Lanka? Jaffna. Oh, okay. Northernmost part of Sri Lanka. I have been to Jaffna 5 years before. யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தமிழர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாழ்ப்பாணம் தமிழர் இங்க பாக்குறது. புரியுது. தமிழ்நாடு, ஈரோடு, நியர் கோயம்புத்தூர். Coimbatore, yes. So Chennai, right? Yeah, Chennai. Yeah. Chennai is capital. Coimbatore is west of Tamil Nadu. Oh, okay. So did you fly from there to Ushuaia, or are you coming from somewhere else? No, this is part of my South American backpacking trip. Oh. So, okay, nice to meet you. Okay. Thank you. Thanks a lot. Okay. Bye. Bye. இங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழர், அது கனடால உங்களுக்கு தெரியும், நிறைய இலங்கை தமிழர் இருக்காங்க. இங்க வந்து பாப்பன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அவங்க தமிழ் பேசியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவங்களுக்கே பெருசா தான் அங்க இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசா தமிழ் பேச வரல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தமிழரை மீட் பண்ணதுல ஒரு சந்தோஷம் தான், அவங்க இங்கிலீஷ்ல பேசினாலும். பயங்கரமா இதாகுது, கொஞ்சமா மறந்துட்டு தான் வேற வழியும் இல்ல. அவங்களுக்கு இங்க வந்து நமக்கு நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணி நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்கல, ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் மணி 7 பட் நம்ம அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ எங்கே போகலாம்? ஷிப்போட அந்த இதுக்கு அந்த மட் ரூம் இருக்குல்ல, நம்ம சொன்னால அங்கே கூப்பிட்டு போகிறோம். உங்களுக்கு டெக் 4ல் பின்ன 0.6 களிமண்ணாக வச்சு விளையாடுற மாதிரி நாட்டியஸ் லான்ச் அந்த பக்கம் போய் போகலாம். நீங்கள் அந்த நிறைய செலிபிரிட்டிஸோட அப்புறம் அந்த யூடியூபர்ஸோட அந்த கொரிடியலா க்ரூஸ் பார்த்துருப்பீங்களே, சென்னை டு விசாகப்பட்டினம். நான் அந்த வீடியோஸ் பார்க்கல, பட் உங்களுக்கு அந்த ஷிப்பும் இந்த ஷிப்பு ஒரே மாதிரி இருக்கா, என்ன எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக வேறையா அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் பிரேக்கிங் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரியான ஒரு ஷிப்பு, இந்த ஐஸில் போகிறதுக்காகவே செஞ்ச ஷிப்பு. ஸோ அதில் அந்த வகையில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி ஓவரால் க்ரூஸோட இதில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது. பாருங்கள், இதுதான் March 3 இன்னைக்கு
ரெண்டாவது நாள் இல்லை என்னென்ன பண்ணாங்க, யோகா கயாக்கிங் ப்ரோக்ராம் இருந்தது, இதெல்லாமே 2-3 அட்டன் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஒரு நிறைய கிளாஸ் கட் அடிச்சுட்டு தான் சுத்துறாரா, அதுக்காக டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. எலிவேட்டர் இருக்கு, இவர் நம்மள எங்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மட்ரூம் அங்கே போயிட்டா வேற எதுவும் காட்ட முடியாது, அந்த டைம்ல இதை காமிக்கலாம்ல. இந்த இடத்துல மட்ரூம் இருக்கு. ஏன்னா போன எபிசோட்லயே கொஞ்சம் பேர் ரூம்ல தான் இருப்பாங்க அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது. அந்த வேலையை தவிர இதுதாங்க மெயின் எக்ஸ்பெடிஷனுக்கு போறதுக்கான ரூம். இதுதான் அந்த மட்ரூம். ஸோ என்னன்னா நம்மளோட இங்க பாருங்க கார்ட்லயே வந்து 168 நம்மளோட லாக்கர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க 168 நம்மளோட லாக்கர். ஸோ நமக்கான அந்த வெதர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, அப்புறம் வந்து அந்த கழுத்தில் போடுறதுக்கான இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, போடும்போது பார்த்துக்கலாம். கீழே இந்த பூட்ஸ் பாருங்க, ஐஸில் வந்து நல்லா கிரிப்பாக காலை வைக்கிறதுக்கு வலிக்கூடாது, அதுக்காக அந்த பூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரே ஒரு ஹேண்ட் பேக் தான் எடுத்துட்டு வந்தாரு, 2-3 துணியை வச்சுட்டு இருக்கு, எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குன்னு ஒரு டீம். ஓகே, இது அப்படியே மேலே போகிறதாட்டு இருக்கு, போமா. பார்த்தீங்களா இவங்களாம் கேப்டன், அந்த ஒயிட் கலர் இது போட்டிருக்காங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. கப்பலுக்கு கேப்டன் எல்லாம் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, ஒயிட் கலர் ஷர்ட் வித் பேண்ட்டு. ஓகே, காமன் இதுக்கு வந்தாச்சு, சென்டர் இதுக்கு. வெளியில் போகலாம் போல, கப்பல் அந்த எண்டுக்கு போகலாம் வாங்க. அந்த பக்கங்க சூரியனை வெளிச்சமாக தான் இருக்கு, ஆனால் மேகம் இருக்கிறதுனால சூரியன் சுத்தமாக தெரியல. பட் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது அவர் பளிச்சுட்டு இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த அண்டார்டிகா சீசன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 மாதங்க. அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கடைசியோட இந்த செயிலிங் அண்டார்டிகா க்ரூஸ் முடிஞ்சது. ஏன்னா இந்த 5 மாதம் தான் அண்டார்டிகா சம்மர், சதர்ன் ஹெமிஸ்பியர் சம்மர்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும்தான் உங்களால் அண்டார்டிகா போக முடியும், அங்கே ஓரளவுக்கு பார்க்க முடியும். வெதரும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், -10 அது கீழே போகாது. இதுவே நீங்கள் வந்து அண்டார்டிகன் வின்டர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அதில் செயிலிங்கெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அங்கே சில ஏர்போர்ட் இதெல்லாம் இருக்குது, ரன்வேலாம் இருக்குது, கமர்ஷியல் கிடையாது, ஒன்லி ஃபார் ரிசர்ச்சர்ஸ். அது நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அண்டார்டிகாவில் வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்ச்சஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அண்டார்டிகா சீசனுங்கிறது, இந்த 5 மாதம். ஸோ இவங்களுக்கு 5 மாதம் தொடர்ந்து வேலை இருக்கும். ஒரு 10 ட்ரிப்பாவது எடுப்பாங்க, 10 to 15 ட்ரிப்பாவது இருக்கும் இந்த ஒவ்வொரு சீசன்லையும். முடிச்சுட்டு அடுத்த 6 மாதம் இவங்களுக்கு வந்து 6 மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மாதமாவது இவங்களுக்கு வந்து வெக்கேஷன் கொடுத்துருவாங்க. இவங்க பாருங்க எல்லாம் உலகம் ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் டீம்ஸ். இங்கே காற்றடிச்சாதாங்க குளிர் தாங்க முடியல, கை அப்படியே விரைக்குது. இன்டர்பிரட் கொடி அழகாக பறந்துட்டு இருக்கு பாருங்க, சூப்பரா. ஒயிட் கலர்ல அந்த ரெட் கலர் இது இவங்களோட ரெகுலர் இருக்கு. யாரும் ஒரே ஒரு ஷிப் மட்டும் தான் போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு ஷிப்பும் சொல்லிருந்தாரு ஸ்டார்டிங்ல, போலாண்ட்ல தான் இந்த கப்பலை செஞ்சிருக்காங்க. ஷிப்யார்ட்ல 1982ல செஞ்சிருக்காங்க இந்த ஓஷன் எண்டேவியர். எல்லா இடத்துலயும் ப்ளூ கலர் பெயிண்ட் தான் அதிகமா இருக்கு. ஆளு நம்ம மட்டும்தான் இந்த கப்பலையே சுத்திட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் எப்படியாவது ஒரு இதுதான் வித்தியாசமா. ஏன்னா இந்த கப்பலுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ண முடியல நம்ம நிலத்துல இருக்க மாதிரி. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூமெண்ட்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது காட்டிடணும், இந்த லைஃப் போட்டு சுவாரஸ்யமாக்கணுங்கிற காரணத்தினால பண்ணிட்டு இருக்கேன். போற இடங்கள்லாம் மேக்ஸிமம் ஆளே இருக்க மாட்டாங்க, இது வெயிட் எல்லா இடங்களையும் சுத்திட்டு இருக்காரு. சாப்பிட போலாங்க. மணி 8:30 ஆச்சு, 8:30 மணியோட க்ளோஸு. இன்னைக்கு வேற இதுன்னு சொல்லியிருக்காங்க, அலாகாட்டு. It's Alakat, right? Yeah. So I'm going to start now. I mean, I just arrived for Alakat. I think we close already, but let me call my supervisor. No, it's just 8:30. So Let me call my. okay. This is the day. Yes. Okay. See பார்த்துட்டே வந்து சாப்பிடுவோம்.
கடைசி ஆர்டர் 8:30 தான் க்ளோசிங் டைம். மணி 8:35 ஆகி போச்சு. சுத்தி காமிச்சிட்டே வரோம் வந்து இல்லை ஆர்டர் எடுக்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணலாம். மாட்டாங்க. நான்வெஜ்லாம் நிறைய இருந்தது. பீஃப் சிக்கன்லாம் எது வேண்டாம். வெஜ்ஜு சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் 2 நாளாக தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன். ஒரு க்ரீம் சூப்பு, இந்த மஷ்ரூம் சூப்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மஷ்ரூம் சூப் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. இது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பெரிய அந்த குடமிளகால சாப்பாடு உள்ள வச்சு அதை அப்படியே வந்து கிரில் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கேப்சிகம் அப்படின்ற அந்த வார்த்தையே முதல்ல கேட்டேன்னா ஜாக்கி சான்ல இந்த பைல்வான் வந்து ஒரு இது கடிச்சிருந்தா ஏலி மாதிரி ஒண்ணு. மெயின் டிஷ் கேப்சிகம் தேவை அப்படின்ற மாதிரி. டெசர்ட் வந்து வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெப்பர்லாம் இருக்குங்க இங்கே. ஸோ அதனால பெப்பர் போட்டு சாப்பிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வழக்கமாகவே இங்கே உப்பெல்லாம் கம்மியாக தான் போடுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது சூப்பு. நம்ம இதில் தண்ணி மாதிரி இருக்கும் சூப்பு. மஷ்ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நல்லாயிருக்கும். இஷ்டத்துக்கு மஷ்ரூமை போட்டு அரைச்சி குழம்பு மாதிரி பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓவர் கான்சன்ட்ரேட்டாக இருக்குது. இப்படித்தான் இருக்குமோ பெரிய இதுலலாம். இது மீன் சாப்பிடுவோமா? வித்தியாசமாக இருக்குது பாருங்க. கீரையெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கீரை உள்ளுக்குள்ளே தான் இந்த சாப்பாடு மாதிரி இருக்குது. தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இந்த பெல் பெப்பர். எனக்கு வந்து இந்த குடமிளகா வந்து கிரில் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும். அது லைட்டாக அந்த கருகின வாசத்தோட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுவோம். காரமும் சேர்ந்து அந்த குடமிளகா டேஸ்ட்டு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. கீரையும் இந்த சாப்பாடும். சும்மா ரத்தம் இருக்குது. சொல்லுங்க. பெருசாக பசி இல்லை. மதியமே ஃபுல்லாக செமையாக சாப்பிட்டேன். நான் மதியம் என்னன்னா இதுதான் இருந்தது. கீரை, சிக்கன் மசாலா, அந்த பட்டர் சிக்கன் மசாலா இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்று சாப்பாடு. பட்டையை கிளப்பிட்டேன். உங்களுக்கு காட்டில் கேமரா எடுத்துகிட்டு வரல, ஏதோ அவசரத்தில் வந்துட்டேன். இதே மாதிரி லாஸ்ட் மினிட் வந்தேன். அப்புறம் சாப்பிட்டு போயிட்டேன். இப்போ பாருங்களேன், கேரளா அரிசி மாதிரியே குண்டு குண்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து கார்னு, கேரட்டு, இந்த பீன்ஸோட இதெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ ரைஸ் மாதிரி. அதை வந்து இந்த பெல் பெப்பருக்குள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. கீழே அந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தோட டேஸ்ட்டு இந்த குடமிளகா தான். இதுதான் நல்லா இருக்கு எல்லாத்தோட. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோம்? 6th ஃப்ளோரில் இருக்கோம். அப்படி கீழே போகலாமா? நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு அந்த ஐஸ்பர்க் எப்போ ஃபஸ்ட்டு கப்பல்லேருந்து தெரியுதுங்கிற பார்க்குற அந்த ப்ரெடிக்ஷன் கான்டெஸ்ட்டில் பங்கு பெறலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து ரிசப்ஷனில் தான் போய் வந்து பதிவு பண்ணுமாமா. போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, அந்த பேப்பர் தீந்துருச்சு. அது நமக்காக மறுபடியும் பிரிண்ட் எடுத்து கொண்டு வைக்கிறாங்க. தேங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு அலர்ட்டா இருக்காரு. ஐஸ்பர்க் ஸ்பாட்டிங் காம்படிஷன். டைம் அண்ட் டேட் we will see our first iceberg. முதல் அந்த பெரிய ஐஸ்பர்க் பனிக்கட்டியை எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது தான் டைமு. நம்ம எழுதிடுவோமா? ஓகேவா? நாளைக்கு மதியம் 3 மணிக்கு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் நாளைக்கு காலையிலேருந்தே நாளைக்கு நைட்டு வரைக்கும் வித்தியாசமான டைமிங் போட்டிருக்காங்க. நம்ம நாளைக்கு மதியம் 3 மணிக்கு போட்டிருக்கோம். பார்க்கலாம் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கா, ப்ரைஸ் அடிக்குதா அப்படின்னு. தேங்க்யூ. என்ன ப்ரைஸ் தருவாங்க? சரிங்க, ஓகே, முடிஞ்சுது. ஃபைனலாக பாருங்கள், ஒரு மியூசிக் இது போயிட்டுருக்கு ஜாலியாக என்னையோட இது. There's only so many blazes out there. Now for this next song, for my next trick, no, I'd like to do a little ஓகேங்க, அப்படியே இந்த vlog-ஐ முடிச்சிடலாம் நம்ம இதோட. நைட்டு வந்து 9:30 ஆச்சு. ஸோ சூப்பராக இந்த எபிசோட் முடிஞ்சுது. என்ன இந்த இந்த குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சிப்புக்குள்ளேயே திரும்ப வளைச்சு வர வேண்டியதாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி வழி இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்குங்க. அடுத்த எபிசோடில் பேபி பார்க்கலாம். இல்லை 4th எபிசோட்லேருந்து உங்களுக்கு அண்டார்டிகன் விருந்து காத்துட்ருக்கு. சரிங்களா? ஓகே, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக ப்ராப்பர் அண்டார்டிகா சீரிஸ் தமிழில் நம்ம தான் பண்ணுறோம். உங்களுக்கு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வேற ஒன்றும் பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அடுத்த எபிசோடில் மறுபடியும் இந்த ஷிப்புக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஸோ அடுத்த எபிசோட்லேயே இல்லையா அப்படிங்கிறத லக்கு தான் முடிவு பண்ணோம். என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் வாங்க. பரவாயில்லைங்க, இருட்டிடுச்சுங்க. இங்கே கடலை காட்டி நம்ம முடிப்போம் எப்பவுமே. பாருங்க,
ஓகேங்க, பார்க்கலாம். பாய். கப்பலை சுற்றி லைட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல, கடலை பார்க்குற மாதிரி. ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு தான் வீடியோ முடிஞ்சிச்சு. அதான் அவர் அந்த ஷிப்புக்குள்ளே எவ்வளோதான் காட்ட முடியும், சுற்றின இடத்தையே சுற்றிட்டு இருக்காரு. வேற எங்கேயும் இருக்குமா அப்படின்னு பூந்து தேடி பார்க்குறாரு, புதுசாக எதுவும் இருக்குமா காமிக்கிறதுக்கு அப்படின்றது. நமக்கு காமிக்கிறதுக்காகவே அவர் நிறைய விஷயங்களுக்கு லேட்டாக தான் போயிட்டுருக்காரு. பார்க்கலாம். அதான் 4th எபிசோடு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ப்ராமிஸ்ன்னு சொல்ல முடியாது பெருசாக. 4th எபிசோட் தான் நம்ம அண்டார்டிகாவே போவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3rd எபிசோடில் வந்துட்டு மேபி காட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்டார்டிகாவுக்கு. அது வரைக்கும் பயணம் தான் இருக்க போகுது. எப்படி என்ன காட்ட போகிறாரு என்னன்னு பார்க்கலாம் அண்டார்டிகாவில். அதான் அந்த ஐஸ்பர்க் காம்படிஷன்லையும் ஜெயிக்கிறாரா என்னென்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.